இல்லையாக்கா நீங்கள் ஏதோ கருத்து சொல்ல வரீங்க விஜயனுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம். சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விசிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவி கேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அக்கா அவங்க வெளியே நின்று ஆதரவு கொடுத்துட்டு போகிறாங்க, அது சரிங்கக்கா. அப்படின்னு போயிடுச்சுன்னா டேரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால பிஜேபியிலும் உள்ள வராது, ஒரு மயிரும் வராது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தாடா, அதை விஜயனை பார்த்துப்பாரு சரிங்களா. கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நம்ம பையனா சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான். அப்பயும் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. உங்கள் தயவுனால தான் விஜயன் ஆட்சி அமைச்சிருக்காரா? சரி சரிக்கா. அப்போ நீங்கள் ஆட்சி அமைக்க யார் தயவுக்கா தேவைப்பட்டது? அந்த தோழமை கட்சியோட தயவுக்கா தேவைப்படுது. என்னக்கா விட்டுற ஏக்கா ஜூலியக்கா. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த ஃபெடரலிசம்க்கு அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா ஜூலியக்கா 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் ஜோசப் விஜய் என்னும் நான் தான் சிஎம் இருப்பார். அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்து. அக்கா அவர் மக்களுக்கு எதையும் எதிராக செய்ய மாட்டாரு, ஆதரவாக தான் செய்வார். அப்பயும் பார்த்தியா ஆட்சி கமுத்த தான் பார்க்குறீங்களே ஒழிஞ்சு அவர் நல்லா முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு நினைக்கல. அப்பயும் ஆட்சி கமுத்த தான் நினைக்கிறேன். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கும். அக்கா நீ அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேளுங்க, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. நீங்க மக்களுக்கு எந்த பிரச்சனை கொடுக்காம இருந்தா, விஜயனை கலங்கப்படுத்தாம இருந்தா அதுவே போதும் சரிங்களா. அவர் யாரையும் துன்புறுத்த மாட்டார், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார். நீங்க அவர் துன்புறுத்தாம இருந்தா போதும்.